வெல்கம் டு அம்மா பாப்பு ஸ்டோரி. கதை கேட்போம், கற்பனை திறனை வளர்ப்போம். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற அக்பர் பீர்பால் கதை எது தெரியுமா? அவதாரமும் பாசமும். அக்பர் அடிக்கடி பீர்பால் கிட்ட இந்துக்களோட பண்பாட்டை பத்தியும் இந்து மதத்தை பத்தியும் ஆர்வத்தோட கேட்பாரு. ஒரு நாள் அக்பர் பீர்பால் கிட்ட கேட்டாரு, பீர்பால், இந்து கடவுளால் எல்லா காரியங்களையும் செய்துவிட முடியுமல்லவா அப்படின்னு கேட்டாரு. ஆமரசே, கடவுளால் எல்லா காரியங்களையும் தானே செய்ய முடியும் அப்படின்னு பதில் சொன்னாரு பீர்பால். கடவுளிடம் வேலைக்காரர்கள், பணியாளர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அப்படின்னு கேட்டாரு அரசர். ஆமரசே, உண்மைதான் அப்படின்னு பதில் சொன்னாரு பீர்பால். அப்படியானால் எல்லா வேலைகளையும் தன் வேலையாட்கள் மூலம் செய்து முடிக்கலாம் தானே அப்படின்னு கேட்டாரு அரசர். முடிக்கலாம், அதுவும் முடியும்னு பதில் சொன்னாரு பீர்பால். இவ்வளவு வேலைக்காரர்கள் பணியாட்கள் இருந்தும் ஏன் தாமே அவதாரங்கள் எடுத்து கஷ்டப்பட வேண்டும்? வேலைக்காரர்கள் மூலமே எல்லாவற்றையும் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டாரு அக்பர். பீர்பால் சிந்தனையில ஆழ்ந்தாரு. அதுக்கப்புறமா அரசர்கிட்ட, அரசே, நீங்கள் இப்போது கேட்ட கேள்விக்கு உடனடியாக பதிலளிக்க முடியாது, இன்னும் 1 மாதத்திற்குள் பதிலளிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு பீர்பால். கொஞ்ச நாட்கள்ல அரசர் இதை மறந்தே போயிட்டாரு. ஒரு நாள் பீர்பால் அக்பர் கிட்ட, அரசே, நாம எல்லாரும் நாளைக்கு நதியில உல்லாச படகு சவாரி செய்யலாமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அரசர் சொன்னாரு, நல்ல யோசனை தான், எனக்கும் பிடிச்சமானது தான், நாளையே படகு பிரயாணத்திற்கு ஏற்பாடு செய்ய சொல்லு அப்படின்னு சொன்னாரு அக்பர். மறுநாள் காலையில 9 மணிக்கெல்லாம் படகுகள் புறப்பட தயாராக இருந்துச்சு. அக்பர் சக்கரவர்த்தியும் அவரோட மந்திரிகள், அதிகாரிகள்லாம் படகுல ஏறிட்டாங்க. ஆனா பீர்பால் வந்து சேரவில்லை. பீர்பால் வருகையை எதிர்பார்த்து எல்லாரும் காத்திருந்தாங்க. நேரம் ஆக ஆக அக்பருக்கு கோபம் அதிகமா வந்துச்சு. படகோட்டியை அழைச்சு படகுகளை செலுத்த கட்டளையிட்டாரு. அப்போது பீர்பால் மூச்சிறைக்க ஓடி வந்தாரு. பொறுங்கள் அரசே, இதோ ஓடி வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே படகை நோக்கி ஓடி வந்தாரு. தன்னோட தோள் மேல இளவரசர் சலீமையும் சாய்த்து வச்சிருந்தாரு. இளவரசர் மீது துணியை போத்திருந்தாரு. இளவரசர் தூங்கிக்கிட்டு இருந்தாரு. பீர்பால் படகுல ஏறினாரு. அக்பர் அவரை கோபத்தோட பார்த்தாரு. பீர்பால், இவ்வளவு நேரமா எங்க போயிருந்த அப்படின்னு கேட்டாரு அரசர். அரசே, நான் வரும்போது இளவரசர் அழ ஆரம்பிச்சிட்டாரு. என் கூடவே வரணும்னு பிடிவாதமா இருந்தாரு. எவ்வளவோ சமாதானம் செஞ்சு பார்த்தேன், முடியல. நேரம் ஆகிட்டனால அவரையும் தூக்கிக்கிட்டே ஓடி வந்துட்டேன். இளவரசர் கடுமையா தேமி அழுதனால பள்ளியிலேயே தூங்கிட்டாரு. அதனால ரொம்ப தாமதமாயிருச்சு, என்னை மன்னிச்சிருங்க அரசே அப்படின்னு சொன்னாரு பீர்பால். படகுகளை செலுத்த ஆரம்பிச்சாங்க. பாடகர்கள் வாத்தியங்களோட பாட ஆரம்பிச்சாங்க. இன்னிசையோட கூடிய பாடல்களை எல்லாரும் கேட்டு ரசிச்சாங்க. நதியில மீன்கள் துள்ளி விளையாடிட்டு இருந்துச்சு. அவையெல்லாம் சூரிய ஒளிப்பட்டு வெள்ளி போல மின்னுச்சு. அப்ப திடீர்னு டபக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. எல்லாரும் திடுக்கிட்டு பார்த்தாங்க. அக்பரும் திடுக்கிட்டாரு. திரும்பி பார்த்தாரு. பீர்பால் இவ்வளவு நேரமா தோல்ல சாய்ச்சி வச்சிருந்த இளவரசர் சலீமை நதியில போட்டுட்டதை அவர் உணர்ந்தாரு. அரசரோட உடலும் உள்ளமும் பதக்க ஆரம்பிச்சிருச்சு. சடார்னு இளவரசரை மீட்க நதியில குதிச்சிட்டாரு. அரசர் நீந்தி கஷ்டத்தோட சலீமை படகுக்கு கொண்டு வந்தாரு. கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, அவர் காப்பாத்துனது சலீம் இல்ல, ஒரு மெழுகு பொம்மை தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதை பார்த்து அரசர் பீர்பால் மீது ரொம்ப கோபப்பட்டாரு. பீர்பால், இது என்ன விளையாட்டு அப்படின்னு அதட்டினாரு. அரசே, என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். தாங்கள் 1 மாதத்துக்கு முன்பு கடவுள் ஏன் ஒவ்வொரு காரியத்தையும் தாமே செய்கிறாருன்னு ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, அதை நிரூபிக்க தான் இதை நான் செய்ய வேண்டியதாயிருச்சுன்னு சொன்னாரு. இந்த படகுல தங்களோட வேலையாட்கள் இத்தனை பேர் இருந்தும் அவங்க கிட்ட சொல்லி இளவரசரை காப்பாற்றிருக்கலாமே. அப்படியெல்லாம் செய்யாம நீங்களே குதிச்சு காப்பாத்திட்டீங்க. இது போலதான் தன்னோட பக்தர்கள் வாடி துன்பத்துல இருக்கும்போது கடவுள் தன் வேலையாட்களை அனுப்புறதில்ல, அவரே நேர்ல பிரவேசித்து விடுறாரு. நதியில வேற யாராவது பாஞ்சிருந்தா அதை உங்களை மீட்கிறதுக்கு உங்க வேலையாட்களை நீங்க அனுப்பிச்சிருப்பீங்க. இளவரசர்னு சொன்ன உடனே பாசத்துல நீங்களே நதியில குதிச்சிட்டீங்க.
இதுதான் இறைவனோட நியதியும் கூட அப்படின்னு பீர்பால் விளக்கினாரு. இதை கேட்ட அக்பர் கோபமெல்லாம் போய் சாந்தமானாரு. பீர்பாலோட அறிவு திறமையை மெச்சினாரு. அப்பவே பீர்பாலுக்கு அவரோட கழுத்துல அணிஞ்சிருந்த முத்து மாலையை பரிசா கொடுத்து பாராட்டினாரு. அவ்வளோதான். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரி, அடுத்த கதையில பார்க்கலாம். பாய்.